ஒரு மகானுடைய பாடல். அந்த பாடலில் இந்த ஞானம் எவ்வளோ சிரமம், ஞானத்தை அடையணுன்னா கடவுள்கிட்ட எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கணும், கடவுள்கிட்ட எவ்வளோ உரிமையோடு கொண்டாடணும், எவ்வளோ உரிமையோடு கேட்கணும். அப்போ உரிமையோடு கேட்கும்போது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கடவுள் நமக்கு கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த பாடலில் அவர் சொல்கிறாரு. அந்த பாடல் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்றது புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக சொல்கிறேன். ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே. இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஓங்காரமாக இருக்கிறான். ஓங்காரம்னா என்ன? சப்த வடிவாக இருக்கிறான். உலகத்தில் சப்தம்னு ஒன்று இல்லைன்னா உலக இயக்கம்னே ஒன்று இருக்காது. மனிதனுக்குள்ள சப்தம்னு ஒன்று இல்லைன்னா மனித இயக்கமும் இருக்காது. அப்போது அவன் ஓங்கார சப்த வடிவமாக இருக்கிறான். சப்த வடிவமாக மட்டும் இல்லை, சூத்திரமாக இருக்கிறான். அந்த சப்தம் எப்படி வருது, எங்கேருந்து வருது, யாராலும் அறிய முடியாத ரகசியம். சூத்திரம்னா ரகசியம், ரகசியமாக இருக்கிறான். சதானந்தவாரி. நான் ஏற்கனவே சொன்னேன், சிவமும் சக்தி இணைஞ்சு தான் உலகம். பூமி அம்மாலாக இருக்கிறா, சக்தியாக இருக்கிறா, ஆகாயம் சிவமாக இருக்கிறோம். ரெண்டும் இணைஞ்சால் தான் உலகம். ரெண்டும் இணையாத தனியாக ஆகாயம் இருந்தாலும் யூஸ் இல்லை, பூமி இருந்தாலும் யூஸ் இல்லை. அப்போ இரு பொருள் இணைஞ்சால் தான் செயல். அந்த இரு பொருள் இணைஞ்சு சக்தியும் சிவமுமா இந்த உலகத்தில். அது எப்படி இருக்குதுன்னா பிரகாசமாக இருக்கிறாள் அம்மா. அதனால் சொல்கிறாரு, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ எனக்கு 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ. இறைவன் என்ன பண்ணுறான்? ஏகனா ஒரு எழுத்தாகவே இருக்கிறான். ஆனால் நம்மளை என்ன பண்ணுறான்? நமச்சிவாயான்ற 5 எழுத்தில் போட்டுட்டான். இந்த காதில் 5 எழுத்தை ஓதந்தால நம்ம படாத துன்பங்கள் பட்டுங்கிறோம் இங்கே. ஆனால் அந்த ஓர் எழுத்தாக அந்த 5 பஞ்சபூதத்தை நிறுத்தி ஓர் எழுத்து ஆனோம்னா நம்மளும் கடவுளாக மாறலாம். அதனால் சொல்கிறாரு, ஓரியாய் நீ எனக்கு 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ. ஆங்காரமற்று. கடவுள் வழிபாட்டில் எப்படி இருக்கணும்? நான் தான், என்னால் தான் முடியும், நான் தான் செய்வேன் அப்படின்ற அகங்காரம் வரக்கூடாது. அதனால் அகங்காரமற்று, சுகமற்று. கடவுளை கும்பிட்றேன், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், அதனால் இந்த வழியில் போகிறேன். கடவுளை கும்பிட்றேன், எனக்கு சொத்து கிடைக்கும், அதனால் இப்படிலாம் வச்சுக்கினீங்கன்னா கடவுளுக்கும் உனக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்றது சொல்கிறார். ஆங்காரமற்று, சுகமற்று, துக்கமற்று, ஐம்புலன் பாசமும் அற்று. ஆகாசம் கிடுகிடு என்று இடி இடித்து அமிர்தமழை ஆராதாரத்தில் பொழிய. ஆகாசம் கிடுகிடுன்னு இடி இடிக்கணுமா? எப்படி இருக்கும்? தலை அதிர்ந்து போயிடும். என்ன செய்யணுன்னு உன்னால் முடியாத போயிடும். ஆனால் அப்படி இடித்து அந்த இடியை நீ தாங்கி நிற்கணும். அப்போ அமிர்தமழை 6 ஆதாரத்தில் பாயுமா. அப்போ அவ்வளோ சிரமப்படணும். அந்த 10 ஓசைகளையும் நீ கேட்கணும். அப்போ தான் ஞானம் பிறந்ததுன்னு அர்த்தம். அதனால் சொல்கிறாரு, ஆங்காரமற்று, சுகமற்று, துக்கமற்று, ஐம்புலன் பாசமற்று, ஆகாசம் கிடுகிடு என்று இடி இடித்து அமிர்தமழை ஆராதாரத்தில் பொழிய. ரீங்கார நாத மணி விந்துக்குள்ளாகி இரவுச்சி புருவ நடுவின் ரதி மன்மதன் போல் விளையாடுவதை கண்டு ராகமிட்டு உனது முன்னை. புருவ மையத்தில் ரதி மன்மதன் விளையாடுற மாதிரி சக்தி சிவம் விளையாடணும். தெய்வ பக்தி அப்படி இருக்கணும்டான்றான். சும்மா ஏதோ போய் சினிமாக்காரங்கிட்ட விசிட் அடிக்கிற மாதிரி நான் சாமி கும்பிட்டேன் 10 வருஷமாக சாமி கும்பிட்டேன், 20 வருஷமாக சாமி கும்பிட்டேன்னு சொல்லி நம்ம ஏமாற்றின்னுக்குறோம். கடவுள் வழிபாடுன்றது அவ்வளோ கடினமானது. அவ்வளோ கடினமாக அதில் போனீங்கன்னா தான் அடைய முடியாத, யாரும் அடைய முடியாத பொருளை நீ அடைய முடியும். அதுக்காக இதெல்லாம் சொல்கிறாரு.
அப்போ ரதி மன்மதம் போல் சிவசக்தி புருவ மையத்தில் விளையாடணுமா பொட்டு வைக்கிற சுழுமுனையில். இரவுச்சி புருவ நடுவின் ரதி மன்மதன் போல் விளையாடுவதை கண்டு ராகமிட்டு உனது முன்னே நீங்காமல் நின்று உனது திருவடியினை மகிழ்ச்சிப்பது எக்காலமோ. அந்த நேரத்தில் நான் உன்னை விட்டு நீங்காமல் உன்னுடைய காலடியே நான் பார்த்து நிற்கணும். அப்படிப்பட்ட பக்தி எனக்கு வேணும் அப்படின்றார். சொல்லிட்டு சொல்கிறாரு, வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, அறியாத பாலனை அழைத்து புத்திகள் சொல்லி அன்பு வைத்து ஆள்வதற்கு ஐயோ நான் என்ன ஆகாத பாவியோ. இவ்வளோ சொல்கிறேன் நான். எனக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி, நான் இவ்வளோ நாள் புத்தி இல்லாத கெட்டு போயிட்டேன், எப்படியோ அலைஞ்சிட்டேன், நாய் பேயா வாழ்ந்துட்டேன். ஆனால் இனிமேலாவது இறைவா நீ உயர்ந்தவன், எனக்கு நல்ல புத்தியை சொல்லி நல்ல வித்தையில் உட்கார வச்சு என்னை கரையேற்றக்கூடாதா? நான் என்ன உனக்குன்னா ஆகாதவனா, அவ்வளோ பெரிய பாவியா நான் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறேன். அப்போது எவ்வளோ உரிமையோட கடவுள்கிட்ட கொண்டாடுறான் பார். அதனால் சொல்கிறான், அறியாத பாலனை, புத்தி இல்லாதவன் நான், எனக்கு தெரியாது, அறியாத பாலனை அழைத்து புத்திகள் சொல்லி அன்பு வைத்து ஆள்வதற்கு ஐயோ நான் என்ன உனக்கு ஆகாத பாவியோ. அப்பனே அத்வீகனே, உனக்கு நீ எனக்கு அப்பனும் நீ தான், தாயும் நீ தான், தந்தையும் நீ தான், எல்லாமே நீயாவே இருந்து என்னை இப்படி நடத்துறதுல விடலாமா அப்படின்னு இறைவங்கிட்ட மன்றாடி கேட்குறோம். பக்தி அப்படி இருக்கணும். ஏதோ ஒரு நாளைக்கு ஆசிரமத்துக்கு போகிறோம், பௌர்ணமி வந்தது, போய் தலையை காட்டினோம், வந்தோம், கதை முடிஞ்சு நம்ம வீட்டை பார்க்கலாம், சொத்தை பார்க்கலாம், சுகத்தை பார்க்கலான்னா அவ்வளோ சீக்கிரம் ஞானம் வந்துடாது. இது ஞானம் கடையில் விற்கிற பொருளில் வாங்கி வச்சுக்கிறது, உனக்குள்ளவே தேடி எடுக்கிறது. அதனால் சொல்கிறாரு, இவ்வளோ கஷ்டத்தையும் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ வரலன்னா உனக்கு மரியாதை கிடையாது. கடவுளை கேட்குறான், உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்றான். மரியாதையாகவே என்னை ரட்சிக்க தருணம் இது, இது சரியான நேரம் என்னை நீ பார்க்கணும். கடவுளை கட்டளை இடுறான் பாரு ஒரு பக்தன். அப்படி இருக்கணும் கடவுள் பக்தி. மரியாதையாகவே என்னை ரட்சிக்க தருணம் இது, மாய்கை ஈசா மாரதேவா, மனமகிழ்ந்து இன்றைக்கு வாராமல் போனால் மடியில் கை போட்டு இருப்பேன், சொக்கா பிடிச்சி வச்சுடுவோம் உன்னை கடவுள்னு கூட நான் மதிக்க மாட்டேன். எவ்வளோ உரிமையை எடுத்துக்கிறான் பார் கடவுள்கிட்ட. அப்படி இருக்கணும் பக்தி, அதான் பக்தி. சும்மா பட்டும் படாத வெந்த சோத்தில் கருப்பில் தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு நான் ரொம்ப பக்தி பண்ணிட்டேங்க நான் அப்படின்னு புலிவுகின் தெரிஞ்சுங்கிறோம். சொல்கிறான், பக்தியாய் உந்தனை மறவாமல் அனுதினமும் பாங்குடனே நிராமயத்தின் வெறியாகிலும் தந்து அகண்ட பரிபூர்ண விவேகம் அறிவிக்க ஒண்ணாதோ. இந்த உலகமே நீ பேரொலியாக நிற்கிறியே, இதில் என்ன சேர்த்துக்க உனக்கு இன்னும் ஆகலையா நான்? அப்படிப்பட்ட இடத்துல என்னை எடுத்துன்னு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு, வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, பஞ்சபூதங்களோடு நானும் ஒரு பூதமாய் பட்ட குறை மெத்த உண்டு. 5 பஞ்சபூதம் மழை பெய்யுது, கடலில் விழுது, ஆற்றுல விழுது, காவாயிலையும் விழுது. வரும்போது என்னமோ நல்ல தண்ணியாக தான் அது வந்தது, ஆனால் விழற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாற்ற தண்ணியாக மாறிப்போச்சு. அந்த மாதிரி 5 பஞ்சபூதங்க இந்த உலகத்தில் என்ன பாடு போட்டு அவ்வளோ பாடும் நானும் பட்டுனுக்கிறேன்டா, ஏன்னா என்னை 5 எழுத்து ஆக்கி விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். பஞ்சபூதங்களோடு நானும் ஒரு பூதமாய் பட்ட குறை மெத்த உண்டு, பட்சமுடன் கேட்பாராகில் சொல்ல கேளும். மரியாதையாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. யார்கிட்ட? கடவுள்கிட்ட போய் கேட்குறான் பாரு. எப்படி மரியாதையாக சொல்கிறேன், கேட்கலன்னா மரியாதை கெட்டு போடும் அப்படின்றான். பட்சமுடன் பட்சமுடன் கேட்பாராகில் சொல்ல கேளும். பரமனே பரமயோகியே, சஞ்சல படுகுழில் கர்மமே என்று எண்ணாமல், இங்கே தான் யோசிக்கணும், சஞ்சல படுகுழியில் கர்மமே என்று எண்ணாமல் சந்தோஷமாய் விழுந்து, பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்கிறேனேன்னு நினைக்காம சந்தோஷமான வாழ்க்கை நான் அதில் விழுந்துட்டேன் நான். அதனால் சொல்கிறாரு, சஞ்சல படுகுழியில் கர்மமே என்று எண்ணாமல் சந்தோஷமாய் விழுந்து சத்திய நிலை இன்னதென்று அறியாமல் மூடனாய் சகிக்காமல் அன்று கெட்டு
கொஞ்சமாகிலும் உனக்கு அஞ்சலிகை செய்யலையே, நான் உன்னை சரியான முறையில் நான் வழிபடவே இல்லையே. ஆனால் நான் சொல்லின்னுக்கிறேன், உன்னை என்ன மாதிரி வழிபடுறவுன்னே உலகத்தில் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றின்னுக்கிறேனே அப்படின்றான். சொல்லிட்டு சொல்கிறான், இதெல்லாம் பண்ணதால் இன்றைக்கி என் நிலைமை எப்படி அப்படின்னா குரங்கு முழிக்கிற மாதிரி முழிக்கிறேன்ப்பா. நான் குரங்காய் முழிக்கலாச்சே, கோணாமல் வந்து எனக்கு உயர்வான வழிகாட்டி கோரிக்கையின் படிக்கு வெஞ்சினம் மறந்து, இந்த நம்ம போட்ட சண்டையெல்லாம் மறந்துடு, நம்ம சிநேதமாக ஆயிடலாம், நீ நான் ஒன்று தான் வந்துடு அப்படின்றார். உழவன் திட்டிப்புட்டு சொக்கா பிடிப்புண்டா, மடியில் கை போட்டு வலிப்புண்டா, உன்னை ஒதிப்புண்டா அனுப்பிவிட்டு அப்புறமா சொல்கிறதெல்லாம் நான் இந்த போட்ட சின்ன பையன் பேசிட்டேன், நீ பெரிய ஆள், நம்ம 2 பேரும் அன்பாக போயிடலாம், எனக்கு சரியான ஒரு வழியை காட்டு அப்படின்றான். வெஞ்சினம் மறந்து மகராஜா கம்பீரன் போல் வித்தைதனில் உட்கார வை, வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, எத்தனை பயந்து அடிமை சரணம் என்று அழுதாலும் என் மேல் உனக்கு கருணை எல்லளவும் இல்லாதது விதிவசம் இது என்னவோ, எப்போதும் ஒரு திட்டமாய் இத்தனை கொடூர குணம் ஏன் சித்த விலாசனே, இவ்வளோ கத்துறேன், இவ்வளோ அழுதுறேன், உன்னை வாழ்த்துறேன், உனக்கு ஏன்டா இறக்கமே இருக்க மாட்டேங்குது, இவ்வளோ கொடூரமானவனாக இருக்கிற நீ. நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன், கடவுளை விட கொடூரமானவன் யாரும் கிடையாது, கடவுளை விட குழந்தையானவன் யாருமே கிடையாது. நீ எதுவாக அவனை நினச்சி வழிபடுறியோ அவன் அதுவாகவே இருப்பான். இதான் இங்கே சொல்கிறான். இத்தனை கொடூர குணம் ஏன் சித்த விலாசனே. சித்த விலாசனேன்னா என்ன அர்த்தம்? கடவுள் என்னவாக இருக்கிறான்னா அறிவாகவே இருக்கிறான். சித்தம்னா அறிவு, கடவுள் அறிவாகவே இருக்கிறான். நம்ம 5 பஞ்சபூதமாகவே இருக்கிறோம். உண்மையே தெரிஞ்சிக்காமையே வாழ்ந்துட்டோம் உலகத்தில். சஞ்சல படுகொழில் ஊரும் தெரியாமையே சந்தோஷமாக அதில் விழுந்து விழுந்து மடிஞ்சுன்னுக்கிறோம். சொல்கிறான், இரவு பகல் அச்சமர முச்சந்தியில் 10 வித இங்கீத சங்கீதம் குயில்கள் கூவ. புருவ மையத்தில் ஒரு ஞானிக்கு 10 வித ஓசைகள் கேட்கணும், தசநாதம் கேட்கணும், அவன் தான் முழு ஞானி ஆக முடியும். அது கேட்க முடியாதவனுக்கு ஒரு சத்தம் 2 சத்தம் வரும், அவன் முழு ஞானி ஆக முடியாது, ஆகிறதுக்கு வயசு இல்லை. 10 விதமான சத்தங்கள் கேட்கணும். அதனால் சொல்கிறான், இரவு பகல் அச்சமர முச்சந்தியில் 10 வித இங்கீத குயில்கள் பாட, முக்தி என்ற சபையை மோட்சம் என்ற வைராக்கியமாய் முத்தமிட்டு அணைவதற்கு முட்டாளை ஆட்கொண்டு மெய்ஞானம் அறிவித்து மூக்கு நுனியில் சதமாய் வத்தியில்லா மணிவிளக்கு அவியாமல் எரியவே வரம் அருள வேண்டும். மூக்கு முனைன்னா இது இல்லை, இது அடிமொனை, அடி மூக்கு முனை இது. இங்கே வத்தி இல்லாத விளக்கு எப்பவுமே எரியணும், அணையாத. அப்படிப்பட்ட விளக்கு எரிஞ்சதுன்னா நான் கடவுளோட கூடி வாழ்ந்துன்னுக்கிறேன்னு அர்த்தம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஞானம்ன்றது எவ்வளோ சிரமமானது, எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடையணும். வாழ்க்கைன்ற விஷயத்தில் எவ்வளோ சிரமம் வந்தாலும் அதை சகிச்சுக்கின்னு போகிறோம். ஆனால் இறைவனுடைய பயணத்தில் அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு மகானும் எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இப்போ இதை சொல்கிறேன். வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, தத்துவ குப்பையை, இந்த புக்குங்கள்லாங்குது, இதிலெல்லாம் கடவுள் கிடையாதுடா, இதெல்லாம் ஒரு தத்துவம், வேலை இல்லாத எழுதி வச்சுட்டு போயிட்டானுங்க. தத்துவ குப்பையை கொளுத்தி துளிதமாக்கி தண்ணீரில் கலக்கி விட்டு தனையன் உன்னுள் ஆவதற்கு எண்ணங்கள் கொண்டு தாமத குணத்தை வெட்டி சத்து சித்து ஒன்றாக்கி அட்டாங்க யோக நெறி சாதிக்கவே நாள்தோறும் சரணம் என்று உன்னை பணியும் அடியார்க்கு அடிமை. சிவனை வழிபடுற அடியார்க்கெல்லாம் நான் கடைசி அடியான், ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு சொல்கிறார். சரணம் என்று உன்னை பணியும் அடியார்க்கு அடிமையாய் சத்தியமாயை மூழ்கி பத்தரை மாற்று தங்கமாய் தங்கமோடு கெம்பாகி பரமசிவ நாத சுடராய் பவளமாய் படிகமாய் நீளமாய் கண்கொண்டு பார்த்ததெல்லாம் பிரம்மமாய்
வித்தாய் வித்து நடு முளையாகி நிற்கவே விதமருள் செய்ய வேண்டும். வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே. எட்டாத வாசி கொடி. எல்லாரும் இன்றைக்கி வாசி உபதேசம்னு என்னமோ ஒன்று பண்ணின்னுக்கிறாங்க. அது மனிதன் கைக்கு எட்டாத வாசி கொடியானது. ஆனால் அதில் ஏறிட்டின்னா எச்சரிக்கையாக இருக்கணுமா. இல்லறெல்லாம் வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னா கோவிந்தா போட்டு போடுவேன். ஆனால் இன்றைக்கி வாசி உபதேசம் எங்கே பார்த்தாலும் கொடுக்குறாங்க. அது எப்படியோ வாங்குறாங்க. அது தெரியல நமக்கு. நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்லை. அதனால் சொல்கிறாரு, எட்டாத வாசி கொடி மரம் உச்சிதனில் ஏறி எச்சரிக்கையாகவே நின்று எஞ்சான் துருத்தியில் எரிகின்ற தீதனில் எங்கும் மேலோடு பொருளாய் முட்டாத காராம்பசு பால் தன்னை வேண்டிய. காராம்பசுன்னா கண்ணுக்குட்டி முட்டினா தானே பால் வரும். ஆனால் இது முட்டாத காராம்பசு, அமுதப்பால். அதனால் சொல்கிறாரு, எட்டாத காராம்பசு பால் தன்னை வேண்டி முக்கண்ணு குட்டி தலமாய் முளைப்பதற்கு ஒன்று அஞ்சாமல் ஆசையாய் மும்மலங்களை ஒழித்து கட்டாத கட்டு படும் மந்திரம் ஜெபித்ததனை காரண கயிற்றில் கட்டு கடியில்லா காடில்லா மலை மீதில் வேறில்லா பயிறு காம்பில்லா அருவாளினால் வெட்டாத வெட்டு உதிராத ஒரு நொடியில் சோறாக்கி வெறிகொண்டு உண்பதற்கு வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. காடு இல்லாத மலை எங்கே போகிறது? ஆனால் காடு இல்லாத மலையாம், வேறு இல்லாத பயிராம், காம்பு இல்லாத அருவாவாம், ஒரு நொடியில் சோறாயிடுச்சான். அப்போது எந்த அளவுக்கு அவன் உடம்பெல்லாம் அவன் நெருப்பை கொளுத்திருப்பான். சொல்லிட்டு சொல்கிறான், எங்கும் மேலோடு பொருளாய் வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. ஆதியாய் அந்தமாய் அந்த நடு ஆதியாய் ஆறுமுக ருத்ராட்சமாய் ஆட்டமாய் பாட்டமாய் ஓட்டமாய் நாட்டமாய் ஆனந்த புன்சிரிப்பாய் சோதியாய் மின்னலாய் மின்னல் நடு மாசியாகி சொக்கலிங்க கடவுளாகி சோகமாய் மோகமாய் தாகமாய் என் மனதை சோதிக்க வந்த கண்மமாய் நீதியாய் நேயமாய் நேயமது முந்தியாய் நீரோட்ட வெகிலிமாய் நீட்டமாய் வாட்டமாய் தோட்டமாய் எந்நாளும் நீங்காத ஆனந்த வடிவாய் வேதியாய் கோபியாய் கோபமாய் அணுவாகி விண்ணேற விட்ட சனியே வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. தன்னைத்தான் அறியாமல் நாய்போல் உளறினாலும் தானன்ற ஆணவ பேய் கொல்லுமோ. ஒரு மனிதன் இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், யாரோ கோபம் வருது, யாரோ திட்டினா இது வருது அப்படின்ட்டு. தன்னை தான் அறியாமல் ஆணவ பேய் அவனை விட்டு போவாது. அதுக்கு தான் சொன்னான் அகப்பேசிட்டு, காசிக்கு போனாலும் கருமம் தீராது அகப்பே. மனசுக்குள்ளே பேயை வச்சுக்கின்னு நீ காசிக்கு போனான்னா கன்னியாகுமரிக்கு போனான்னா எங்கே போனாலும் உன் கர்மம் உன்னோடு தானே வரப்போகுது. அதனால் சொல்கிறான், தன்னை தான் அறியாமல் நாய் போல் உளறினாலும் தாரகம் வெளியாகுமோ. உன்னை நீ உணராத நீ எவ்வளோதான் இந்த உலக மக்களுக்கு நான் தான் பெரிய மகான்னு எவ்வளோதான் சொன்னாலும் அதில் உண்மை இருக்குமாடா, பொய்த்தானே சொல்லி வாழறீங்க அப்படின்றான். சொல்லிட்டு சொல்கிறான், பொன்னையும் மண்ணையும் என்னப்பா மயக்கு பண்ணி வச்சுக்கிறீங்க, பொன்னையும் மண்ணையும் மறக்காமல் பொன்னையும் மண்ணையும் பெண்ணையும் மறக்காமல் மெய்ப்பொய் ஒன்றாகுமோ. வேதாந்த வேதம் நாதம் சங்கீத மணி கேளாமல் பம்பரம் மேலாடுமோ. 8 திக்கு ஒன்றாகுமோ. எச்சில் என்ற அமிர்தத்தை உண்ணாமல் என்னிடம் பசி ஆறுமோ. அமிர்தம் சாப்பிட்டா பசி போகும். இதை தான் முந்தா நாள் மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி வருது பசி எடுக்கலைன்னு. ஆமாம், வந்தால் பசி எடுக்காது, அப்புறமா அது நின்றுட்டு நான் பசி எடுக்கணும், பயப்படாதீங்க அப்படி. அந்த மாதிரி அந்த அமிர்தம் ஊறாமல்
தன்னை தான் அறியாமல் நீ எவ்வளோதான் ஞானத்தை பற்றி இந்த மக்கள்கிட்ட புழுவுனா கூட அது வேலை செய்யாது. முதல்ல ஒரு குருவானவன் தன்னை அறியணும், தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கடவுள் யாருன்னு தெரிஞ்சணும், அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். எந்தனிடம் பசியாருமோ உன்னை சதா காலமும் கீழ்மேல் துதிக்காமல் உன்னுடைய மனம் உருகுமோ வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. மண்ணு நடு அப்பாகி அப்புதனில் விஷ்ணுவாய் மாய்கை நடு சங்கரணமாய் மனது நடு பிரம்மமாய் பிரம்ம நடு ஞானமாய் மாணிக்க கொடி விளக்காய் கண்ணு நடு ரூபமாய் நீ நீ காது நடு சத்தமாய் கண்கண்ட மந்திரமாய் காணல் நடு நாந்தலாய் நாந்தல் நடு காணலாய் காணாத வெண் சாரமாய் பெண்ணு நடு ஆணுமாய் ஆணு நடு பெண்ணுமாய் பெரிய நாமக்காரணமாய் பேயன் பித்தனாய் வெறியாயின் உமையாய் பேரின்ப மௌன நெறியாய் விஷ்ணு நடு விந்துவாய் விந்து நடு நாதமாய் விளையாடுகின்ற பரனே வேதானந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே. சித்தி ஊரை சேர்ந்த போடிமலை குகையினில் சித்தன்பு மீதில் நாட்டி சிறிது நாள் இன்ப துன்பங்களுடன் அடிபட்டு சிறியனும் நாம தியானம் பக்தியாய் உருவேற்றி உன்னை காண்பதற்காக 14 லோகமும் எட்டி பஞ்சபூதங்கள் நொடிக்குள் உன்னை கண்குளிர பார்க்க உற்ற அருமையனே. பல காலம் போடி நாயக்கன் ஊரில் நாம தியானம் சிவன் நாம தியானம் பண்ணணும். போடி நாயக்கன்னா மலை இல்லை, தலையில் குடியிருந்தீங்கன்னா உடலில் ஒரு செயலும் இல்லை. உடலில் ஒரு செயலும் இல்லைன்னா இங்கே ஊருக்குள்ளே ஒரு செயலும் செய்ய முடியாது. அதுதான் கடவுளுடைய உச்சக்கட்ட வழிபாடு. அப்படிப்பட்ட உச்சக்கட்ட வழிபாடை அவர் பட்டுகிறார். பட்டதால் சொல்கிறாரு, பஞ்சபூதங்கள் உன்னை கண்குளிர பார்க்க உற்ற அருமையனே புத்தியுள்ள பிள்ளை என்றனுக்கு உபதேசம் புண்டரிக கூறிய பிரியமாய் நரசிங்க தாசனே கேள். பட்சமாய் என் மீதில் வைத்து வெறியாகியும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றும் ஒன்றும் விவரம் அளித்திட்ட துரையே வேதாந்த பரமசிவ மூர்த்தி. இதையே இவர் எல்லாம் சொல்லிவிட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்புக்கெல்லாம் போனார். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு கொஞ்சம் புயலையும் வச்சா போட்டுப்பார் அப்படின்னு நமக்கு தோணும். தனித்தனியாக மனிதனுடைய வாழ்க்கையில் 5 பஞ்சபூதம் இயங்குற வரைக்கும் சராசரி மனுஷன்தான். இந்த 5 பஞ்சபூதங்கள் எப்போ அவனுக்கு உள்ள ஒன்றா மாறுதோ அப்போ அவன் ஞானி ஆகும். இந்த ஒன்றாம் சேர்க்கறது தான் யோக மார்க்கம். ஒன்றா சேர்ந்தால் அது ஞான மார்க்கம். இந்த ஒன்றா சேர்க்க இந்த பாடம் வாங்குறவங்க எல்லாரும் முயற்சிகள் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது, அதனால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் வாங்கின உபதேசத்தை நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா தான் அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணும்னா நீங்கள் அதை ஓயாமல் மறக்காமல் பண்ணணும். ஒரு பாடம் வாங்கினீங்கன்னா 1 மணி நேரம் செய்தால் சரி. 4 பாடம் வாங்கிட்டு நான் 1 மணி நேரம் செய்கிறேங்கன்னா அது எப்படி சரி? இப்படி நிறைய பேர் ஏதோ ஒப்புக்கு அந்த நேரம் உட்கார்றது, எழுந்துக்கிறது, விட்டுடுறது, போகிறது, 4 நாளைக்கு செய்யுது, 2 நாளைக்கு விட்டுது. இது மாதிரி விட்டு செய்தாவே அதனுடைய உறவு கிடைக்காம போயிடும். ஓயாமல் பண்ணணும். எந்த நேரமும் 2 மணி நேரம் அதில் அந்த நினைவை தவிர வேறு நினைவு இல்லாத உட்காரணும். நீங்கள் அப்படி உட்கார்ந்தீங்கன்னா தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க, அதனுடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். அதனால் எல்லாருமே இதை சீரான முறையில் செய்யுங்க, சீரான முறையில் அனுபவிச்சிங்க. இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் எவ்வளோ துன்பப்பட்ட அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க. எத்தனையோ மகான்கள் எவ்வளோ மகான்களை தேடி கிடைக்காம போய் கடைசியில் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஈஸியான முறையில் இங்கே எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம்.
சொல்லி கொடுத்தா கூட அதை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலன்னா அது சொல்லி கொடுத்தும் பயன் இருக்காது, நீங்கள் உபதேசம் வாங்கியும் பயன் இருக்காது. அதனால் உபதேசம் வாங்கிறதால ஒன்றும் சாதனையே கிடையாது. அந்த வாங்கின உபதேசத்தை நீங்கள் அதை பழக்கத்துக்கு கொண்டாடும் போது தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாதையில் போகும்போது மனசு அடங்கணும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஞானத்தை பெறணுன்னா என்ன பண்ணணும்? மனசை கொள்ளலாமா? மனசை கொன்னால் மனுஷன் செத்து போயிடுவான். அப்போ மனசை கொல்லக்கூடாது, மனசை அடங்கணும். எப்படி அடங்கணும்? மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி. என் மனசுக்குள்ளே மாயை இருந்ததுன்னா மனம் ஒடுங்காது, ஆசையில் தான் அலையும். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை செய்யலாமா, அத்தை செய்யலாமான்ற எண்ணங்கள் வளர்ந்துக்குன்னு இருக்கும். எண்ணங்கள் வளரும்போது வெளி உலக விஷயங்கள் தான் தெரியுமே தவிர உனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நீ அறிய முடியாது. அதனால் எண்ணங்களை அதனால் சொன்னேன், மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளிகிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு. இதுக்கு காரணமான பொருள் மனம். இந்த மனம் அடங்கினா தான் தாயை பார்க்க முடியும். தாயை பார்த்தா தான் அப்பா யாருன்னே தெரியும். தாயை பார்க்காம தகப்பன் தெரியவே தெரியாது அவனுக்கும். பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு இவர் தான் உங்கள் அப்பானாருன்னா அப்பான்னு கூப்பிட வேண்டியது தான். அப்போ அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். முதல்ல நீ அம்மாவை பார்க்க பழகணும். அந்த அம்மா இருக்கிற இடம் மூலாதாரம். இந்த அம்மாவை பார்த்தா தான் அம்மா கூட பிள்ளைய இட்டுன்னு போவாங்க அப்பா கிட்ட. அப்பா பிள்ளைக்கு மோட்சம் முக்திக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இதை தான் திருமூலர் அழகாக சொன்னார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாலேன்னு. இந்த அம்மா அவர் பல வருஷமாக அம்மாவை பார்க்கணுன்னு காத்துங்கிறாரு. பார்த்து பார்த்து கண்ணு ரெண்டு கூட தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த அம்மா கன்னி பொண்ணு கல்யாணம் ஆகாது இருக்கிறாங்க. இந்த அம்மாவை நீ பிள்ளையாகப்பட்டவன் நீ இட்டுக்குன்னு போய் சேர்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் கண்ணு வந்துடும், அம்மாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, உனக்கும் மோட்ச முக்தி வழி கிடைக்கும்ன்ற. இப்படி ஏதோ புக்கில் ஒரு பாட்டை எடுத்துக்கின்னு படிக்கிறதால ஒரு பயனும் கிடையாது. அந்த பாட்டுக்குள்ளே அவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியணும். இதை தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாட்டுங்களுக்கு விளக்கம் புரியாதால இதை மறைப்பொருள் மறைச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. நமக்கு தெரியலன்னா அது மறைப்பொருளாகி போகுது. ஆனால் தெரிஞ்சவங்க சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க மறைப்பொருளாக இருந்தால் எழுத வேண்டிய வேலையே கிடையாது. இது நம்மளுடைய அறியாமை. இப்படியே மறைப்பொருள் மலைப்பொருள்னு கட்சியில் எதுவுமே தெரிஞ்சிக்காமையே போயிடுச்சு. எவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த இந்து மதத்தில். இந்து மதத்து மகான்கள் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த மறைப்பொருள்னு இவனுக்கு தெரியாததால் இதை வெளியே சொல்லாமையே தெரியாமையே போயிடுச்சு. அது கட்சியில் அது மறைஞ்சே போச்சு. அதனால் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை புரிஞ்சு மக்களுக்கு எடுத்து சொன்னால் அது மக்களுக்கும் புரியும். அவங்களும் அதை திரும்பி தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடும்போது பல மகான்களை பற்றியும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மகான்கள்னு உலகத்தில் ஒருத்தன் வரலன்னு சொன்னால் கடவுள்னு ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு அந்த சக்தி கிடையாது. கடவுளை கண்டுபிடிக்கிற ஆற்றல் மகான்களுக்கு தான். மகான்கள் பார்த்து தான் கடவுளை பற்றி நமக்கு எழுதுனாங்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட மகான்களை நம்ம வழிபடணும். அந்த மகான்களுடைய வழியில் போகும்போது நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும், துன்பத்திலிருந்து விடுபடுவோம். அப்போது அவர் கேட்குறாரு கேள்வி, எல்லா அறிவும் உள்ள நீ எனக்கு இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லுப்பா, எனக்கு நீ சொல்லு, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லாத்தையும் கரை கழிச்சு எல்லாத்தையும் குடிச்சிட்டியா, நீ சொல்லுப்பா அப்படின்னா. எந்த ரகசியத்தை கேட்குறாருன்னு சொன்னால், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் சொல்லு. சரி தெரியல. சரி பிறந்துட்டேன், போகிறதுக்கப்புறம் எங்கே போக போகிறேன்னு சொல்லு. இந்த அறிவு உனக்கு இருந்தால் நீ சபையில் வந்து பேசுங்க, இல்லைனா உன் காதை அறுத்துருவன்றாரு. எதை வச்சு அறுப்பாரான்? 5 எழுத்து வாளால் உன் காதை அறுத்துருவேண்டான்னு அவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாரு. மகன்கள் கோவம் வரலாமா? நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் யாருக்கு வேணால் கோவம் வரும். அப்போ இதெல்லாம் ரகசியங்கள். நாம் ஒன்றும் விதை இல்லாமல் எதுவுமே முளைக்காது. காரண காரியம் இல்லாமல் நமக்கு ஒரு பிறவி கொடுத்து நம்மளை பிறகு அவன் கோவமா? நம்மனா ராஜாவை பிறந்துக்கிறோம் இல்லையா? வந்ததுலேருந்தே பிச்சை திங்குறோம். இப்படி ஒரு பிறவி கொடுத்து நம்ம என்ன அவனை படிய வாங்கி இல்லை. விதைக்காமல் எதுவும் முளைக்காது. எப்படியோ நாமளும் விதைச்சிருக்கிறோம். எல்லாம் விதைச்சதெல்லாம் வேணை, அதுவும் நல்ல வேணையாக இருந்தால் பரவாயில்ல. எல்லாம் முள்ளாக குத்துது. பொண்டாட்டியும் முள்ளாகுது, புருஷா முள்ளாகுறான், 10 பிள்ளைங்களாம் போய் ஆகுது. எல்லாமே நரகமாகுது. எதுக்காக? எல்லாம் போய் நமக்கு எல்லாமே சரியாக இருந்தால் ஒரு நாளும் அந்த பாதையை தாண்டி நம்ம சிந்திக்கவே மாட்டோம். ஆனால் பொண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி எக்காலம் சுக பெறுவேன்னு அங்கே எல்லாம் நம்மளை குத்தணும். ஏம்மா நீங்கள் எது நினச்ச நீங்களும் பாடலாம்.
புருஷன் ஒரு சுல்லானி, உங்கள் பங்குங்க நீ ஏன்னா என்ன சாமி இவங்கள பற்றியே பற்றி எங்களை பற்றி நீங்களும் மாற்றிக்கலாம் கொஞ்சம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊவாமல் மாதிரி குத்திக்கினே தான் இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் குத்துனாதான் இதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியே வரும். ஏன் குத்துறாங்க? எவ்வளவோ பாடுபடுறோம். யாருக்காக பாரு? ஊருக்காக பாடுபடுறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு வேலைக்கெல்லாம் கொடுக்கணுன்னா நாம் வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி அவங்களுக்கு இல்லாமல் போகும்போது தான் நமக்கு கேள்விகளே வரும். இவ்வளோ உழைக்கிறோமே எதுக்கு உழைக்கிறோம்? நான் ஏன் உழைப்பில் சாப்பிட்றானே அவனுக்கு நன்றின்றதே இல்லையே, இதை மீறி நான் அவனுக்கு பண்ணணுமான்ற கேள்வி எப்போ வரும்? அவன் கொஞ்சம் மாறுபடும் போது தான் எனக்கு கேள்விகளே வரும். ஐயோ உன்னை மாதிரி அம்மாவே இல்லைம்மா, உன்னை மாதிரி அப்பாவே இல்லைன்னா எனக்கு கேள்வியே வராது. நான் பிறந்ததே உன்னை காப்பாற்ற தான் பிறந்தேன்னு அவன் பின்னாடியே ஓடி இருப்பேன். அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்? திரைக்கதையில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். எந்த திரைக்கதையில்? நம்ம வாழ்க்கைன்ற திரைக்கதையில் நான் யாருக்காக பாடுபடுறனோ அவங்களே அந்த உழைப்பை மதிக்காமல் செயல்படும் போது எனக்கு கேள்விகள் பிறக்குது. நான் எதுக்காக உழைக்கணும்? உழைச்சதுனால இவ்வளோ நாள் என்ன பலன் கண்டேன்? அப்போ இனிமேலும் அந்த தவறுகள் நான் செய்யணுமா? இந்த கேள்விகள்லாம் வரும்போது அந்த கேள்விக்கான விடையை தேடி வேறு ஏதோ ஒன்று இருக்குப்பான்ற வேட்கையை அது தூண்டி விடும். யார் எப்படி இருந்தா? பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானியாக இருந்தால்தான் இப்படி ஒரு கேள்விகள்லாம் வரும். அப்போது இது இறைவன் நமக்கு என்ன பண்ணுறான்? நல்லது தான் பண்ணுறான். அவன் ஒரு நாளும் கெட்டது பண்ணுறவன் கிடையாது. ஏன்னா அவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன். புரியுதுங்களா? அப்போது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்துறதுக்காக தான். பக்குவப்பட்டால் துன்பம் வராது. என்ன சாமி பக்குவப்பட்டால் துன்பம் வராதா? துன்பம் வராது சாமி. ஏன்? பழகிடும். பழகாதனால துன்பம் வரும்போது நான் அழுகுறேன். பக்குவம் வந்தால் பழகிடும். அப்பவும் துன்பம் வரும், ஆனால் கண்ணில் தண்ணி வராது. கரெக்டா சாமி? இந்த பக்குவத்தை கொண்டு வர்றதுக்காக தான் பாடம். வேற ஏதோ விண்ணில் இருக்கிற பொருளை பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக நாம் பாடுபடல. அந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டாரு. அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னு செத்து போட்டார். இவன் என்ன பண்ணுறான்? அவங்க அப்பா உள்ளே உள்ள என்னடா சொர்க்கத்துக்கு எங்கள் அப்பா உள்ள விட மாட்டீங்களா? அப்போ நான் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்குறேன்னு பூமிக்கும் வானத்துக்கும் இடையில சொர்க்கத்தை உருவாக்குறான். யாருக்காக? தன்னுடைய அப்பனுக்காக. அந்த மாதிரி ஒரு சாகசம் பண்ணதுக்கு வந்துருக்குறோம் இல்லையே. இல்லை, அந்த சாகசம் பண்ணக்கூடிய அவருக்கு முடிவு என்ன ஆச்சு? அதுக்காக இல்லை. இந்த மனம் பக்குவப்பட்டால் இறைவன் தள்ளி இருக்கிற இறைவன் டேய் ராஜா வா அப்படின்னு அவன் அள்ளி அணைச்சிப்பான். ஏன்னா அவன் தண்ணியாக இருக்கிறான், நான் எண்ணெயாக இருக்கிறேன். இந்த எண்ணெய் எப்போ தண்ணியாக மாறுதோ அப்போ அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உடல் அளவிலையும் உருவத்து அளவிலையும் குணத்திலையும். ஏன்னா அவன் குணம் இல்லாமல் இருக்கிறான். அந்த குணம் இல்லாதவனை அடையணும்னா நான் இப்படி தான் சொல்லக்கூடிய குணம் என்னை விட்டு போனால் மட்டும்தான் அவனும் நானும் ஒன்றாகும். புரியுதுங்களா? அப்போது இதுக்கு உழைப்பு வேணும், வைராகியம் வேணும். இது எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தை பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அதுக்கான பலனும் கிடையாது. அப்போது பாடம் பண்ணுறவங்க தெளிவாக இருக்கணும்னு சொல்கிறாரு. களத்தின் வார்த்து வைத்த நீர் கடுத்த தீர் முடுக்கினால், களத்திலே கலந்ததோ கடுத்த தீ குடித்ததோ, நிலத்திலே சுரந்ததோ நீள் விசும்பு கொண்டதோ, மனத்தின் மாயை நீக்கியே மனத்துலே கறந்ததோ. அவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோ. தண்ணியை ஊற்றிட்டியா? சும்மா இருக்காத, அடுப்பை பற்ற வை. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஏனோ தானோன்னு பற்ற வைக்காத. அதை நல்லா திகு திகு திகுன்னு எரிகிற மாதிரி அதை அணையாமல் பார்த்துக்கோ. இப்போ அங்கே ஒரு செயல் நடக்கும். நீ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றுன, அந்த பாத்திரத்தை இப்போ சூடு பண்ணுற, அந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கிற. இப்போது அங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஊற்றின தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ உனக்கு ஒரு கேள்வி வரும், என்னப்பா பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும், அடுப்பை பற்ற வச்சுட்டோம், அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றின தண்ணி ஊற்றின மாதிரியே இருந்தது. ஆனால் அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் ஊற்றின தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்த தண்ணி எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி வரும். அப்போ அவருக்கு ஒரு கேள்வி வருது, என்னப்பா ஊற்றி வச்ச தண்ணி காணுமே. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? கடுத்த தீர் முடுக்கினால் களத்திலே கலந்ததோ.
அந்த கலசம், அந்த கலமை அந்த தண்ணியெல்லாம் குடிச்சுன்னுக்குதோ இருக்காது. அது எப்படி குடிக்கும்? அது குடிச்சிருந்தா முன்னாடியில் குடிச்சிருக்கணும். முன்னாடி குடிக்கலையே, இப்போ குடிக்குதே. அப்போ அது குடிக்கலை. அப்போ வேற என்னப்பா குடிச்சிருக்கோம்? கடுத்த தீர் குடித்தோம். அப்போ நெருப்பு மூட்டினோமே, அந்த நெருப்பு குடிச்சதோ இல்லையா? அது குடிச்சிருக்க வாய்ப்பு இல்லையே. அது குடிச்சிருந்தா தண்ணி பட்டவுடனே நெருப்பு அணைஞ்சிருக்கணும். அப்போ அந்த நெருப்பும் குடிக்கலை. நிலத்திலே கறந்ததோ, அப்போ இந்த பூமி இழுத்துக்குச்சா? வாய்ப்பு இல்லை. இது அந்தத்தில் இருக்குது. நீள் விசும்பு கொண்டதோ, இது இந்த சூடு பண்ண 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 இந்த தண்ணி ஆவியாகி மேகமாக மாறிச்சோ? இவ்வளோ கேள்வி வரணுமா? எதுக்காக? அந்த களம் வேற ஒன்றும் இல்லை சாமி, இந்த மனம்தான் அந்த களம். சரியான பயிற்சி பாடம் இல்லாத வரைக்கும் உள்ளகிற ஒரு பொருள் வெளியே போகவே இல்லை. நம்மக்கிட்ட டம் கட்டின மாதிரியே இருக்குது. ஆனால் ஐயா பற்ற வச்ச நெருப்பு, இந்த களத்தில் இருக்கிற இந்த அழுக்கு தான் அந்த நீர். இதை எப்படிப்பா வெளியே கொண்டு போனோம்னா, ஒன்றும் பண்ணாத. நீ நேரடியாக அதை வெளியே கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. ஒன்றே ஒன்று பண்ணு, நான் பற்ற வச்ச நெருப்பை அணையாமல் பார்த்துக்கோ. அந்த அணையாத நெருப்பு இந்த பாத்திரத்தை சூடு பண்ணும். அந்த பாத்திரத்துக்கு இந்த அழுக்க சூடு பண்ணி பண்ணி இப்போ வந்த கேள்வியெல்லாம் உனக்கு வந்துடும். எப்படி வரும்? மனசில் போச்சோ, ஆகாயத்தில் கலந்துச்சோ, இவ்வளோ நாள் போகாத இந்த அழுக்கெல்லாம் எப்படிப்பா போச்சுன்னா, இந்த நெருப்பு தான் அந்த அழுக்கெல்லாம் போகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? அந்த வல்லமை எதுக்கு இருக்குதுன்னா, இந்த நெருப்புக்கு மட்டும்தான் இருக்குது. உபதேசம் வாங்கி முதல் பாடம் வாங்கின உங்கள் எல்லாருக்கும் ஏற்றி வச்ச நெருப்பு இது. அந்த நெருப்பை அணையாமல் ஊதி 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 நீங்கள் வளர்த்திங்கன்னா, மனம் என்ற கலசத்துக்குள்ளே அழுக்குன்ற நீர் இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் ஒன்றுமில்லாத போய் மனமான அந்த களம் தனியாக நிற்கும். ஒன்றுமில்லாத அந்த கலசத்துக்குள்ளே இறைவனானவன் உள்ளே வருவான். புரியுதுங்களா? இது ஏதோ பாட்டா சொன்ன விஷயங்கள், அதை தான் நாம் இப்போ பயிற்சிகளாக பண்ணியிருக்கிறோம். புரியுதுங்களா? சிவவாக்கியர் தான் நம்ம குருநாதர். குருநாதர்லாம் வேறு ஒருத்தரும் இல்லை. சித்தர்களுடைய பாடங்கள் எதை சொல்லுதோ, அவருடைய பாடல்கள் எதை சொல்லுதோ, அது எல்லாம் தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்குது. அப்போ கொடுத்தவர் யார்? சாட்சாத் அதே சித்தர்கள் வரிசையில் வந்த அவர் தான். இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடமும் சிவவாக்கியர் பாடலும் ஒன்றா போச்சா? இதை வேறு எங்கேயாவது பாடம் பண்ணால் ஒன்று படுமா? இங்கே கற்பனைக்கு வாய்ப்புகள் இல்லை. கற்பனையை ஊக்குவிக்கிறதும் இல்லை. கற்பனையை யார்ப்பா ஊக்குவிப்பா அப்படின்னா, 10 பேர் வரணும், இந்த 10 பேர் 100 பேர் ஆகணும், இந்த 100 பேர் 1000 பேர் ஆகணும், 1000 லட்சம் ஆகணும்னு யோசனை பண்ணால் வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடங்களை நான் இறங்கி இறங்கி மாற்றி 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 கொண்டு போவேன். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடங்கள் வளைஞ்சே கொடுக்காது. நீங்கள் தான் இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுப்போம். அதனால தான் ஆசிரமத்துக்கு வராதிங்கன்னு சொன்ன ஒரே குரு யாருன்னா நம்ம ஐயா மட்டும்தான். இங்கே வராதிங்க, உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிருமா பொருள் கிடைச்சிருமா தேடிலாம் இங்கே வரவே வராதிங்க. அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே இருந்ததெல்லாம் தொலைச்சிருங்கடா பாவீங்களே நம்மளை பார்த்து, வராதிங்கன்னு சொல்லி பயமுறுத்துறது காரணம் என்ன? அவர் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குதானே. அவர் சொல்கிறாரு, வாங்கன்னு அவர் ஒரு நாளும் கூப்பிட்டதே இல்லை. அப்போது சித்தர்களுடைய பாடல்கள் தான் நமக்கு பாடங்களாக இங்கே வந்திருக்குது. ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நமக்கு அந்த உணர்வு வரணும். உணர்வு வந்தால் ஒழுக்கம் வரும், ஒழுக்கம் வந்தால் உண்மை நம்மக்கிட்டே இருக்கும். அந்த உண்மை தான் அவனையும் நம்மளையும் லிங்க் பண்ணும். வேறு எதுக்கும் அந்த வல்லமையே கிடையாது. இங்கே மாயாஜாலம், பிளாக் மேஜிக்லாம் அப்படி நெத்தி போட்டில் கை வச்ச உடனே அப்படியே சாஞ்சி போய் கீழே, அதெல்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு காட்டி கொடுக்கும்? காலம் எல்லாத்தையும் வாரி சுருட்டி வாயில் போட்டுக்கும். அதனால தான் சிவபெருமான் சக்கச்செவேல்னு இருப்பாராம். ஆனால் அந்த சிவபெருமான் சக்கச்செவேல்னு இருப்பார். அவர்கிட்ட இந்த ஒரு சக்தியை உருவாக்கி இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறான். யார்? சிவபெருமான் படைக்கிறான். ஆனால் வந்த பொருள் எப்படின்னா கண்ணங்கரேன்னு தான். என்னடா இது? சிவபெருமான் சக்கச்செவேல் மாணிக்க மாதிரி நின்றுறாரு. அவர் உள்ளேருந்து ஒரு சக்தியை உருவாக்கி வெளியே தூக்கி போகிறார். அது கண்ணங்கரையேன்னு தான். யார் அது? பராசக்தியோட அம்சம். அதனால்தான் அம்பாலெலாம் பார்த்தோன்னா ஒன்று கருப்பாக இருப்பாங்க, இல்லைன்னா பச்சையாக இருப்பாங்க. சரி, அம்பாள் தான் அப்படி இருக்கிறாங்க. சரி, பக்கத்தில் ஒருத்தங்க இருக்கிறான், அவனை பார்த்தா அம்பாளுக்கு அண்ணன் ஒருத்தன் சொல்லிக்கிறான், அவனை பார்த்தா அவனும் கருப்பாக தாங்கிறான். அப்போ இந்த வடிவங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது? சிவன் தனக்குள்ளே இருக்கிற அந்த மாயைன்ற சக்தியை உருவாக்கி இந்த உலகத்தை நிர்மாணித்து நம்ம கண்ணை மறைக்கிறான். கண்ணை மறைக்கக்கூடிய வடிவம் எல்லாம்
கருநிறத்தில் தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது தெய்வங்களை கொடுத்த வண்ணம் கூட அந்த மாயையை உருவாக்குறான். அப்போ இந்த வடிவங்கள் எல்லாம் மாயை சொரூபந்தான், அது உண்மை சொரூபம் இல்லை. அந்த மாயை தான் நம்மளை செயல்பட வைக்குது. அந்த மாயை தான் நம்மளை உண்மை தெரியாமல் வைக்குது. அப்போ தான் ஓடுவேன், அப்போ தான் வாங்குற அடி எதுக்குன்னே வாங்குறேன்னு தெரியாமல் முதுவை தேய்ச்சிக்கினே இருப்பான். சாமி அடி போய் சாமி யார் அடிக்கிறா தெரில, எதுக்கு விழுதுன்னு தெரில, ஆனால் வலி மட்டும் விழுது. யாருக்கு விழுது? மாணிக்க வாசகரை ராஜா ஆச்ச உடனே எல்லாரும் முதினும் விழுதான். ஆனால் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ மாணிக்க வாசகருக்கு அடித்ததுனால தான் நம்ம முதுகில் இறைவன் கொடுத்துட்டான். ஆனால் மற்ற உயிரெலாம் வாங்கிச்சு, அவங்களுக்கு தெரியுமாண்ணா? அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மாயை இந்த அடி ஏன் விழுந்ததுன்னு எந்த உயிருக்கும் காட்டின ஒரே உயிர் யார்? ஒன்று மாணிக்க வாசகன், ஒன்று அந்த ராஜா. தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் மாயையை நீக்கி உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறேன்டா, அந்த ஒருத்தன் தான் நான் காட்டக்கூடிய வடிவம் இந்த குருபரன் வடிவம். வந்தது யார்? சாட்சாத் சிவபெருமானுடைய வடிவம். இறைவன் அதே மாதிரி சூலம், அதே மாதிரி மான்மழு, அதே மாதிரி கழுத்தில் பாம்பெல்லாம் போட்டு வந்தார்னா இங்கே ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம், எல்லாம் உளுந்தடிச்சு ஓடுவோம். ஆனால் இறைவன் எந்த வடிவத்தில் வருவான்? காப்பாற்றணும், இந்த உயிர்களை கரை சேர்க்கணும்னு வந்தால், அவன் கருணை வச்சு வந்தால் வடிவாங்கத்துக்கு வேறு வேறு வடிவம் எடுப்பான், அழிக்கிறதுக்கு வேறு வேறு வடிவம் எடுப்பான். ஆனால் காப்பாற்றி கரை சேர்க்கணும்ப்பா அப்படின்னு அவன் கருணை வச்சு வந்தால் ஒரே வடிவம் தான், அது குருநாதர்களோட வடிவம் மட்டும்தான் இருக்கிறது. புரியுங்களா? அதனால் சிவனும் குருவும் ஒன்று. இங்கே கொடுக்குற பாடம் எல்லாம் சிவ பாடம் தான். நீங்கள் உண்மையாக இருந்து உண்மையாக பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் நிச்சயம். வாங்கின பொருளோட பலம் என்னன்னு தெரியாமல் அதை ஒரு விளையாட்டு புள்ள மாதிரி விளையாடிட்டிங்கன்னா யாரும் நம்மளை கை தூக்கி விட மாட்டாங்க. கவனம் தேவை, எப்போவுமே கவனம் தேவை.